இந்த கதைக்கு எந்த மாதிரி மியூசிக் தேவைப்பட்டுச்சு, அவர் எந்த மாதிரி மியூசிக் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லலை. இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் பண்ணால் இதெல்லாம் ரேராக யூஸ் பண்ணுவாங்க. அதில் ராக்கோட ஃப்ளேவர் கொடுக்கும்போது எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சது. இப்போது ட்ரம்ஸ் நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னா ரிதம் இல்லாமல் எந்த பாட்டுமே இப்போது இதான். வெல்கம் டு அவர் ஷோ. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிப்ரிட்டி பற்றி சொல்லணும்னா பொங்கல் புலியோதரை இந்த ஆல்பம் சாங்கோட கம்போசர் அண்ட் சிறகன் படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ராம் கணேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வாங்க அவங்க கூட பேசுவோம். ஹாய் ராம், எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிறகன் படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ராம் கணேஷ் அப்படின்னு டைட்டிலில் வரப்போ ஹவ் ஹாப்பி யூ ஆர் ஃபீலிங்? அது என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த ஒரு பிக் ஸ்க்ரீனில் பேர் பார்க்கணுன்றது தான் நமக்கு எல்லா ஆர்டிஸ்டோட ஒரு ஆசையும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் அந்த நேம், அதுவும் நான் ஃபேமிலியோட கூட்டு போய் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு அந்த ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்ல அந்த ஃபீல் வர்றதுக்கு, அதாவது நம்மளோட பேரை வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் மியூசிக் டைரக்டர் ராம் கணேஷ் அப்படின்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க? இல்லை எவ்வளோ நாளோடைய ட்ரீம் இது உங்களுக்கு? எந்த வயசுல இருந்து? நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 3 இயர்ஸாக தான் மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். மியூசிக் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணி ஒரு 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னால் வந்து ஆக்சுவலி நான் ஒரு ரிதம் ஆர்டிஸ்ட், பேசிக்கலாக நான் ஒரு ரிதம் ஆர்டிஸ்ட். ஸோ அதுலேருந்து நான் எப்படி மியூசிக் ப்ரொடக்ஷன் நான் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கே தெரியல. ஓகே. ஸோ வீட்டில் ஒரு சின்னதாக கீபோர்ட் இருக்கும், அதில் வாசிக்க ஆரம்பித்து டிவியில் ஒரு சாங் ஓடும், அதை வாசிக்க ட்ரை பண்ணி அப்படி தான் மியூசிக் பண்ண கற்றுக்கிட்டேன். அந்த வீட்லேயே ஏதாச்சும் ஒன்று, இப்போ இந்த சோஃபா செட்டோ இல்லை வந்து ஒரு பாத்திரம், அதுலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி தானே? அதுலேருந்து அதெல்லாம் சின்ன வயசு குழந்தையிலேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்து தான் வீட்டில் வந்து சரி உனக்கு ரிதம் ட்ரம்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ட்ரம்ஸ் கிளாஸ் சேர்த்தாங்க. ஸோ நான் ட்ரம்ஸ் மட்டும் தான் கிளாஸ் போனேன். கீபோர்டு வந்து வீட்டில் இருக்கிறதே வச்சு டிவியில் ஒரு சாங் கேட்டு அதை வாசிக்க ட்ரை பண்ணி அதை வாசிக்க இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணணும், அதை எப்படி ஒரு ட்ராக்காக கொண்டு வரணுன்றது நான் அப்படி நான் யோசிக்கும் போது தான் ஓகே இதுக்கு ஒரு லேப் வேணும், லேப்பில் இந்த சாஃப்ட்வேர்ஸ் வேணும், ஸோ அதுக்கு ஒரு சவுண்ட் கார்டு வேணும். அதை அடம்பிடிச்சு வாங்கி எந்த தைரியத்தில் வாங்கினே தெரில எனக்கு. அதை வாங்கி அப்படி ட்ரை பண்ணி மியூசிக் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தது தான். பண்ணி ஒரு சாங் சும்மா பண்ணுவோம்ல, ஓகே ஒரு ட்ராக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஏதோ வர்றதை வச்சு பண்ணது. அது ஒரு சாங்காக வந்ததுக்கப்புறம் ஓகே நம்பிக்கை, சரி நம்ம மியூசிக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீட்லேயும் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஓகே பண்ணலான்ட்டு அப்படி ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தது தான் அதுக்கப்புறம். ஓகே. ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா சிறகன் படத்தோடைய டீம்னால ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங், அப்படியே நிறைய பேர்கிட்ட பேசின ஜாலியாக பிக்னிக் போயிட்டு வர மாதிரி போவோம், ஒர்க் பண்ணுவோம், இப்படி ஜாம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட. நீ என்ன சொல்கிற, இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஜாம் பண்ணிவிட்டு நீங்கள் வர்ற மாதிரி. பட் ஸ்டில் இந்த படத்தோடைய இப்போ கதைக்கு தேவைப்படுற டியூனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்காகவே ஒரு ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த கதைக்கு எந்த மாதிரி மியூசிக் தேவைப்பட்டுச்சு? இந்த கதைக்கு எந்த மாதிரி மியூசிக் தேவைப்பட்டுச்சு, அவர் எந்த மாதிரி மியூசிக் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லலை. இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் சில பல மியூசிக் டைரக்டர் சொன்னார், அதெல்லாம் வந்து ஹாலிவுட் சைடில் இருக்குது. நான் அந்த இதெல்லாம் சரி அதை போய் கேட்டுட்டு ஓகே இந்த மாதிரி தான் வேணுமான்னு சொல்லிட்டு ஓகே சரி நான் பண்ணித்தரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு வச்சுட்டு எனக்கு என்ன வருதோ அதை மட்டும் நான் போட்டு அவருக்கு கொடுத்துருவேன். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஹாலிவுட் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக், சூஃபி மியூசிக், அந்த மாதிரி நிறைய மியூசிக்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவிலே. பட் உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் என்னது? எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து ஒரு ராக் ஃப்ளேவரில் சாங் பண்ணணும். ராக் ஃப்ளேவரில்? ஆமாம், ஃபுல் எலக்ட்ரானிக்காகவே இருக்கணுன்ற மாதிரி எனக்கு ஆசை. இப்போதைக்கு அப்படி தானே போகுது, எல்லாரும் லைக் பண்ணுறது ஒரு பல்ஸ் டச் பண்ணுற மாதிரி மியூசிக்னா ஒரு எலக்ட்ரானிக்கில் பிடிச்சி ஃபோக் மெட்டீரியலாக கொடுத்தோன்னா சீக்கிரம் ரீச் ஆகுது. அந்த மாதிரி பண்ணணும் தான் ஆசை. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் எனக்கு எந்த சீன்ஸும் அந்த ஸ்கோரிங் இல்லை. ஸ்கோர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி க்ரைம் த்ரில்லர் மாதிரி மியூசிக்னும் சஸ்பென்ஷன்ஸ் அப்படி போச்சு. ஓகே அது பண்ணி கொடுத்து நானுமே இதுதான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மியூசிக் பண்ணணுன்னு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் பண்ணேன், ஒர்க் அவுட் ஆச்சு, ஓகே முடிச்சாச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச அந்த ராக் ஃப்ளேவரில் நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் கேட்ட ஒரு பாட்டு, ஒரு ஆல்பம், எனிதிங்? இல்லை அப்படிலாம் இல்லை. நான் இல்லை நீங்கள் கேட்டு ரொம்ப ரசித்த பாட்டு கேட்குறேன் நான். என்னது அது?
அந்த ராக் ஃப்ளேவர்ல ஏதாவது அந்த எலக்ட்ரானிக்ஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த சேம் ஜானர்ல ராக் ஃப்ளேவர்ல பாத்தீங்கன்னா இந்த உரியடி 1ல வந்து அக்னி கொஞ்சோண்டு கன்றின்னு ஒரு சாங் ஒரு ட்ராக் இருக்கும். ஓகே. அந்த ட்ராக்ல வந்து ராக் மெட்டீரியல்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்பயுமே நம்ம யூஸ் பண்ற சிக்னேச்சர் மியூசிக் வந்து ஒரு எல்லாமே ஒரே டெம்போ ஒரு சிக்னேச்சர்ல யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த சிக்னேச்சர் வந்து 5/8ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது 5 அது வந்து ரேராக வர சிக்னேச்சர் எல்லாம் ரேராக யூஸ் பண்ணுவாங்க. அதில் ராக்கோட ஃப்ளேவர் கொடுக்கும் போது எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சது. அனி சாங்ஸ் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். அனி சார் சாங்ஸ் ஃபுல்லாக இந்த விஐபி டைட்டில் ட்ராக் இருக்கும்ல அந்த மாதிரி மெட்டீரியல் இவரே எடுத்து கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் क्वेश्चन டைட்டில் ட்ராக். அடுத்து ஸோ எந்த படம் என்ன ஹீரோடைய படத்துக்கு டைட்டில் ட்ராக்கா பிஜிஎம்மாக தான் நடந்து வருவாங்க, அப்படியே ஒரு பிஜிஎம் சவுண்ட் வரும் பயங்கரமா, எந்த மாதிரி ஹீரோக்கு பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? இந்த மாதிரி ஹீரோக்கு நான் பண்ணணும். எந்த ஹீரோக்கு பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு சொல்லுங்க. எந்த மாதிரி கதை எனக்கு வேணாம், எந்த ஹீரோ? இந்த ஹீரோக்குன்னா அப்பத்துல நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே வந்து விஜய் சேதுபதி சார் அப்போ நல்ல ரொம்ப பீக்ல இருந்தார். அப்பத்துலேருந்து இப்போ விஜய் சேதுபதி இல்லை அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு ஃபுல்லாக கேட்டு பேசுகிறத ஓகேங்களா. அந்த டைம் வந்து விஜய் சேதுபதி சார் எஸ்கே சார் இவங்க 2 பேருக்கும் ஸ்கோர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஓகே ஓகே ஃபைன். இந்த 2 பேர் எஸ்கே சிவகார்த்திகேயன் மற்றும் விஜய் சேதுபதி ஹீரோ. ஓகே ஹீரோயின் கேட்டகரிக்கு வருவோம் நம்ம. என்ன இப்படின்னா நீங்க ஹீரோக்கு மட்டும் சொல்றீங்க பதில், அதாவது ஹீரோயின் மட்டும் ஹீரோயின் இல்லாமல படத்துக்கு போறதே இல்லை. இப்போ யாருன்னே தெரியல, எல்லாம் புது ஹீரோயினா வராங்க. இல்லை எந்த ஹீரோயினுக்கு நீங்க ஒரு டியூனோ அந்த ஓப்பனிங் சீன் இருக்கும் தெரியுமா, ஒரு ஹீரோயின் காமிப்பாங்க, அதுக்கு ஒரு பிஜிஎம் அழகான ஒரு பிஜிஎம் இருக்கும். பிரியங்கா மோகன் பாத்தீங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதாவது இமேஜின் பண்ணோனே தான் எல்லாமே வருது வாயில இருந்து. ஓகே பிரியங்கா மோகன் அந்த பொதுவாகவே ஒரு 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 என்ன ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன பேசுகிறாங்க ஆடியன்ஸ்ல இருந்துன்னா, லைக் எல்லா மியூசிக்குமே மோஸ்ட் ஆஃப் த மியூசிக் ஆர் இன்ஸ்பயர்ட் பை வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெஸ்ட்லேருந்து வர டியூன்ஸு சிலதெல்லாம் அவங்க வந்துட்டு அந்த டியூன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம், சில பேர் காப்பி கூட பண்ணுறாங்க அந்த டியூன்ஸ் எல்லாம். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை அதுதான் ஆடியன்ஸும் விரும்புகிறாங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரியல. இல்லை ஆடியன்ஸ் நான் இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு பழைய பாட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பழைய பாட்டு கேட்குறீங்கன்னா அதே மாதிரி இப்போ வர மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ளேவரில் போட்டு கொடுத்தாருன்னா அது நீங்கள் கேட்க மாட்டீங்க சீரியஸாக. ஓகே இப்போ உள்ள ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரி தான் எல்லா கம்போசர்ஸும் மாறி அப்படி ட்ராக் தர ஆரம்பிச்சு. ஸோ அப்போ எல்லா கம்போசர்ஸுமே வந்து வெஸ்ட்லேருந்து காப்பி பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்கள் என்ன காப்பி அது காப்பி சொல்ல முடியாது, இன்ஸ்பயர்னே சொல்லலாம். ஓகே சரி. இல்லை நானும் அப்படி தான் பண்ணுவேன், இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறேன். அதுக்கு பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி ஓ இப்படி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ட்ராக் ஏன் நம்மளால கொடுக்க முடியாது, ஓகே அப்படி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி அப்படி தர்றது தான். ஓகே அது சில டைம்ல அது காப்பி மாதிரி ஆயிடுது, அது ஒன்றும் சொல்ல முடியாது. அதுவா ஆயிடுது, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஓகே ஃபைன். பட் இந்தியன் கல்ச்சருக்குன்னே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ நம்ம நாதஸ்வரமா இருக்கட்டும், ஃப்ளூட்டா இருக்கட்டும், அண்ட் தப்லா நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்மளோட என்ன சொல்றது, நம்ம இந்தியன் கல்ச்சரோட இன்ஸ்ட்ருமெண்ட்டே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை உங்களுக்கு வாசிக்க தெரியும்? அதான் நான் சொன்னேன்ல, நான் ஆக்சுவலாக பேசிக்காக ஒரு ரிதம் ஆர்டிஸ்ட்டு. வீட்டில் நான் அந்த தட்டுறது சின்ன வயசில் இது பண்ணுறது தட்டுறது தான் எனக்கு ட்ரம்ஸ் பிடிக்கும். எனக்கு ட்ரம்ஸ் சேர்த்து விட்டாங்க. ட்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மியூசிக். அப்படியா? ஆமாம். ஓகே ஓகே ட்ரம்ஸ் வந்து வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ ட்ரம்ஸ் சேர்த்து விட்டாங்க. ட்ரம்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி அது கிளாஸ் போனதுக்கப்புறம் எனக்கு மொத்த ரிதம் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. ரிதம்னா இப்போ ட்ரம்ஸ் வச்சுட்டேன், அப்புறம் தபேலா, மிருதங்கம், அந்த மாதிரி ரிதம் பெர்கஷன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. ஓகே ஸோ எனக்கு குறிப்பிட்டு எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பிடிக்கும் இல்லை, ரிதம்னாலே எனக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பிடிக்கும். ஓகே ரிதம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. என்ன மாதிரி ஆளுங்க ரிதம்னா என்னங்க ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிதம்னா நீங்கள் என்ன சொல்ல சொல்லுங்க. இப்போது ட்ரம்ஸ் நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னா ரிதம் இல்லாமல் எந்த பாட்டுமே இப்போது இருக்குது, மெலடிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நீங்கள் ஒரு ஃபோக்குன்னு எடுத்திங்கன்னா அதோட ரிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாரத்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு இதில் வரும். சிலது பெர்கஷன்ஸ், தர்புகா. நீங்கள் எது ரிதம் நீங்கள் வாசிக்க மாதிரி என்ன சொல்ல இது சவுண்டு கொடுக்காதீங்க ப்ரோ. ஏதோ ஓகே ட்ரம்ஸ், தபேலா, மிருதங்கம் இந்த மாதிரி வந்து நீங்கள் இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து வர சவுண்டா இது அதுவா?
இல்லையா? இல்ல நீங்க அப்படி பார்த்தா வயலின்ல சவுண்ட் வரும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் சவுண்ட் வரும். நான் ரிதம் நான் எப்படி சொல்ல உங்களுக்கு? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேன் நான். ஓகே ஃபைன். இல்ல ஈஸியா தான் எனக்கு சொல்ல தெரியல. ஓகே நீங்க வேற வேற போய்க்கலாம். இட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் சிங்கர் யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு உங்களோட மியூசிக்ல இந்த சிங்கரோட கொலாப் பண்ணி ஆன் அ லாங்கர் டேர்ம் இன் யுவர் கரியர் நீங்க பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லை இட்ஸ் மை ட்ரீம், இல்லை மை விஷ் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. வந்து சங்கர் மகாதேவன் சார் இருக்காரு, அப்புறம் ஹரிஹரன் சார். இவங்களோட ஒரு கொலாப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம். ஓகே. அண்ட் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் உங்களோட ஃபேவரட்னா யாராவது இப்போ கரண்ட் ஸ்லாட்லேயே சொல்லுங்க. அண்ட் கொஞ்சம் 90s 80sல இருக்கிற மியூசிக் டைரக்டர் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ 2 மியூசிக் டைரக்டர், ஒன்று ரீசெண்ட் டைம்ஸ், ஒன்று வந்து 80s 90sல. யாரும் 80s வரைக்கும் எனக்கு போக தெரியாது. 90sல வந்து மிட்ல வித்யாசாகர் சார். நான் நினைச்சேன் நீங்கள் இவர பேர் சொல்ல நானே கேட்டிருப்பேன். ஏன்னா இப்போ எல்லாரும் அதுக்கு தான் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் அப்போ வித்யாசாகர் சாங், இது வந்து வித்யாசாகர் அவர் பேர் கூட தெரியாது அந்த டைம்லலாம். இந்த பாட்டை நான் ரசிச்சு கேட்டுட்டு இருப்பேன். வீட்டில் சொல்லுவாங்க எந்த பாட்டு அவருடைய நீங்க அந்த டைம்ல என்ன அந்த கில்லி சவுண்ட் ட்ராக், இயற்கை அந்த ட்ராக் அதெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த டைம்ல நான் ரிப்பீட்டடா கேட்பேன். நான் டிவியில் ஓடும்போது உட்காந்து எங்க இருந்தாலும் வந்து ஓடி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி இது வந்து அது லேட்டரா போக தான் இதுக்கு ஓகே இது வந்து வித்யாசாகர் சார்னு ஒரு மியூசிக் சார். ஓகே அவரது ரொம்ப பிடிக்கும். ஹாரிஸ் இப்போ கரண்ட்டாக வந்து அனி சார் தான். அனி சார் போட்ட டியூன்லேயே விச் இஸ் யுவர் ஃபேவரட் டியூன்? எல்லாமே ஒரு டியூன் வந்து இதை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை அப்படி நம்ம அவரை சொல்லவே முடியாது. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம். நீங்கள் போட்ட டியூன்ல யாராவது வந்து இந்த டியூன் நல்லாவே இல்லை, கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை ஃபேமிலிஸ்லையோ? அம்மாவே சொல்லுவாங்க. நான் எந்த ட்ராக் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு போட்டு காமிச்சிருவேன். ஓகே. அம்மாவுக்கு போட்டு காமிச்சு இதை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னாங்க. அவங்க கேட்டுட்டு பொறுமையாக கேட்டுட்டு அவங்க எப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக இந்த ஹெட்ஃபோன் மாட்டி கேட்குறாப்லாம் கேட்குறாங்க. ஸ்பீக்கர் இருக்கும், ஸ்பீக்கரில் நீ போட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ கிச்சனில் ஏதாவது வேலை இருப்பாங்க, நீ போட்டு விட்றா நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டே கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ராஜா சார் சாங் தான் சொல்லுவாங்க, டே இது அந்த டியூன் மாதிரி இருக்குது, இது இந்த டியூன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க எந்த ட்ராக் பண்ணாலும் ரிப்பீட்டடாக அவங்களுக்கு போட்டு காட்டுவேன். அவங்க ரொம்ப இது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குன்னு சொல்லும் போது அதை கொஞ்சம் மைண்டில் எடுத்துட்டு வேற மாற்ற ட்ரை பண்ணுவேன். ஓகே. ஸோ உங்களோட கரியரில் இப்போ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைனி ஸ்டெப்னே சொன்னால், இதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தீங்க பொங்கல் புளியோதரை, தட் பிகம் வைரல், ஸோ ஃபேமஸ். அப்போ ஒரு வந்து பூஸ்ட் வந்திருக்கும், ஓகே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பிக் ஸ்க்ரீன் அளவுக்கு வந்துட்டீங்க. ஸோ வாட்ஸ் யுவர் ட்ரீம்? இங்கே இந்த கோல் என்ன கரியரில் மியூசிக் இண்டஸ்ட்ரி? ஆமாம், மியூசிக்கில் வந்து எனக்கு ஃபிலிம் ஸ்கோரிங் பண்ணணும், பிஜிஎம்ஸ் இண்டிபெண்ட் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் நான் அது இப்போ வருது. ஸோ அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு நான் வந்து மியூசிக் ஆசைப்பட்டு பண்ண ஆரம்பித்தது வந்து ஒரு ஃபிலிமுக்கு ஒரு சீனுக்கு ஸ்கோர் பண்ணணும் அந்த மாதிரி, அதுதான் ஆசை. ஸோ நீங்கள் ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கிறப்ப பொதுவாக வந்து இப்போ நான் ஸ்கூல் காலேஜெல்லாம் படித்தப்ப இந்த டான்ஸில் வந்து சில பசங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேம் இருக்கும். இந்த பாட்டு பாடுறவங்க, கிட்டார் வாசிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்க ஸ்கூல் காலேஜில்? என்னோட ஸ்கூல் வந்து பிராமின் ஸ்கூல். ஸோ வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிட்டார் அந்த மாதிரி எதுவும் வெஸ்டர்ன்ஸ் அந்த மாதிரி இல்லை, பஜன் அப்படிதான் போச்சு ஸ்கூல். ஆமாம், சினிமா சாங்கே உள்ளே எடுக்கக்கூடாது, பாடக்கூடாது. ஸோ பஜன் அந்த மாதிரி தான் போகும். அப்போது நான் அந்த மாதிரி மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்னால என்னை கூப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மார்ச் ஃபர்ஸ்ட்டில் பேண்ட் இது பண்ணுவாங்கள்ல, அதுக்கு வந்து கூப்பிட்டாங்க. சரி போய் வாசிச்சு கொடுத்து நான் அதுக்கப்புறம் வந்து பஜனில் வந்து கூப்பிட்டாங்க, நீ எதாவது பண்ணுவியா, மியூசிக் இன்ட்ரெஸ்டான என்ன இன்ட்ரெஸ்டாங்க. ஃபஸ்ட்டு பாட வச்சு பார்த்தாங்க, இல்லை வரலை வேணான்னு சொன்னோடனே நான் சொன்னல உங்களுக்கு ரிதம் அந்த பிரச்சனை இருக்குல்ல. ஸோ வந்து தபேலா வாசிக்க கூப்பிட்டாங்க. ஸோ தபலா அங்கே போய் பஜனில் தபலா வாசிச்சு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கர்நாடிக், அது ஃபுல்லாகவே கர்நாடிக்கில் இவ்வளோ நேரம் பேசினது நான் கர்நாடிக்ன்ற ஒன்று இழுக்கவே இல்லை. ஏன்னா அது சுத்தமாக அது ரொம்ப கஷ்டமான ஜேர்னர். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து அந்த கர்நாடிக் எப்படி என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க. ஆக்சுவலாக என் கொஸ்டின் முடிக்கவே இல்லை. என்ன கேட்க வந்தேன்னா, இந்த மாதிரி வந்து வாசிக்கிறவங்க பாடுறவங்க கிட்ட வந்து பொண்ணுங்க வந்துட்டு டக்குன்னு ஒரு அட்டென்ஷன் வந்து கிரியேட் ஆகும். அதை தான் நான் கேட்க வந்தேன். உங்களுக்கு படிச்சது பாய்ஸ் ஸ்கூல், காலேஜ் பாய்ஸ் காலேஜா? காலேஜ் வந்து கோயட் தான். அப்போ அங்க என்ன ஒரு கல்ச்சரல்ஸ் நடக்கிறப்ப, ஒரு ஃபெஸ்ட் நடக்கிறப்ப, ஒரு இன்டர் காம்படிஷன். டிப்ளமோ இன்ஜினியரிங் சொல்லிட்டேன். எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல கல்ச்சரல்ஸ் நடத்துறாங்க?
என்ன சரி உங்க காலேஜ்ல நடத்த மாட்டாங்க, வெளியில நீங்க போவீங்க. வெளியில் அதான் சொல்றேன் எங்க காலேஜ் எப்படி எப்படின்னா கேட்டாலும் பதில் வரல. தென் உங்க கிட்ட உங்களுடைய மியூசிக் பத்தி, ஆர்ட் பத்தி, உங்களுடைய ஸ்கில் பத்தி ஒரு ஒரு கேர்ள் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட், எனி பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் அ கேர்ள்? இல்ல இல்லையா? சத்தியமா இல்ல. எதுவுமே இல்ல. யாருமே இல்லையா? இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் உங்க படத்துல ஒர்க் பண்ணவங்க, உங்க கசின் யாருமே ஒரு பொண்ணு கசின் இருக்கா, அக்கா அந்த மாதிரி இருக்காங்க. நீங்க கேட்டது எனக்கு வேற மாதிரி கன்வே. சோ யாருமே அக்கா ஒரு அக்கா காம்ப்ளிமெண்ட் இருக்காங்க. கொடுத்ததே இல்ல. இல்ல கொடுத்தாங்க. நல்லா சரி ஒன்றும் பிரச்சனை, நான் கொடுத்துறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஹோல் கரியர். சிறகன் படத்துக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நிறைய சூப்பரான மியூசிக்ஸ் எல்லாம் பண்ணணும், பெரிய மியூசிக் டைரக்டராக வரணும். நீங்கள் நினச்ச மாதிரி விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் எல்லாருக்குமே பெரிய பெரிய பிஜிஎம் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறகன் படத்துடைய மியூசிக் கம்போசர் ராம் கணேஷுடன் பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டுடன் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்ரமணியம். பாய்.